friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல காஃபி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நான் இன்னைக்கு அவன்ல பண்ண போறேன். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாக்லேட் கேக் வந்து குக்கர்ல பண்ணிருக்கோம். குக்கர்ல பண்றதுக்கு அதே ஸ்டெப்ஸ் தான். அந்த வீடியோட லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். முதல்ல நம்ம வந்து காஃபி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ப்ரூ எடுத்துர்க்கேன். 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் கூடவே அரை கப் போல சூடான தண்ணி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிருங்க. ரெடியா இருக்கு. இப்போ கேக் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் அரை கப் எண்ணெய் இல்லைன்னா உருக்குன வெண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் பால், நம்ம கலந்து வச்சுருக்க காஃபி, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், கடைசியாக 1 கப் சர்க்கரை. இது வந்து 200 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை வந்து கலந்து வச்சுருங்க. கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து மாவு பொருட்கள்லாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 130 கிராம். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர், இது வந்து 25 கிராம் அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். கலந்தாச்சு. கேக்குக்கு மாவு தயாராகியாச்சு. நான் இன்றைக்கி வந்து 3 சின்ன கேக்காக பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரே கேக்காக பண்ணிவிட்டு 3 கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 பிரித்து சேர்க்க போகிறேன். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. ஒரு கேக்குக்கும் எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஒரே கேக்காக பேக் பண்ணுறீங்கன்னா வேறு நேரம் எடுத்துக்கும். இது நல்லா ஆறட்டும். கேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து பட்டர் க்ரீம் தயார் பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, ஸ்டெஃபி இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ரொம்ப நாளாக சும்மாவே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அதனால நான் இன்றைக்கி வந்து பட்டர் க்ரீமை வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் போய் நல்ல வெள்ளை நிறமாகிறது வரைக்கும் நம்ம இதை வந்து பீட் பண்ணணும். இதுக்கு வேறு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் போல் சாக்லேட் சிப்ஸை இந்த மாதிரி உருக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்படி இல்லைனா நம்ம சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சமாக ப்ரூ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கேக்கில் ப்ரஷ் பண்ணால் இன்னும் நல்ல காஃபி ஃப்ளேவர் வரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாலை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அப்புறமா கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். இதில் சேர்க்குறதுக்காக நான் இன்றைக்கி வந்து 125 கிராம் போல் சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி 2-3 வாட்டி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள் நல்லா வெள்ளை நிறம் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால், கொஞ்சம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கை அசெம்பிள் பண்ணிடலாம். மேலே நம்ம கொஞ்சம் தண்ணியில் காஃபி கலந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிடலாம். அப்போ வந்து கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் காஃபி ஃப்ளேவரும் நல்லா வரும்.
அப்புறமா நம்ம செஞ்ச க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து லெவல் பண்ணிடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு கேக், காஃபி தண்ணி, மறுபடியும் க்ரீம், கடைசி லேயர் கேக். இதை வச்சுட்டு க்ரீமை வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிடலாம். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாக்லேட் சிரப் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம காஃபி தண்ணியெல்லாம் நடுவில் சேர்த்ததுனால. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.